அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய ரமலான் மாதத்துடைய முதலாவது ஜும்ஆவிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானிலே ஏகப்பட்ட பல சிறப்புகளை எல்லாம் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். நோன்பு வைப்பதினால் இவ்வளவு சிறப்புகள், 2 ரக்அத் நஃபில் தொழுவதினால் இவ்வளவு சிறப்புகள், ஒரு ஃபர்லை நிறைவேற்றுவதினால் இவ்வளவு சிறப்புகள், நோன்பாளிக்கு நோன்பத்திற்கு ஏதாவது உணவு கொடுத்தால் அதற்கு இவ்வளவு சிறப்புகள், அதே போல தான தர்மங்கள் செய்தால் இவ்வளவு சிறப்புகள் என்றெல்லாம் ரமலானில் அதிகப்படியான சிறப்புகளையும் நன்மைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரசூல் இவைகளெல்லாம் அதிகப்படியான நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதே நேரத்தில் இந்த ரமலானில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாக இருக்கட்டும், இரவு நேர வணக்கமாக இருக்கட்டும், லைலத்துல் கத்ரை இரவை தேடுகின்ற வணக்கமாக இருக்கட்டும், இந்த பிரதானமான இந்த ரமலானுடைய வணக்கங்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றோடு சேர்த்து ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள். மன் ஸாம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபா, யார் ரமலான் மாதத்தை நோன்பு நோக்கிறார், எப்படி ஈமானோடு நன்மையை எதிர்பார்ப்பதோடு நம்பிக்கையோடு யார் ரமலான் மாதத்தை நோக்குகிறார்களோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முந்தைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். புகாரிலே ஹதீஸ் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சொல்கிறார்கள், மன் காம ரமலான, யார் ரமலான் மாதத்தில் இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறார்களோ, ஈமானன் வ இஹ்திசாபன், ஈமானோடு நம்பிக்கையோடு நன்மையை எதிர்பார்ப்பதோடு எதிர்பார்த்த நிலையில் யார் வணக்கம் புரிகிறார்களோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முந்தைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறார். அதே போலதான் லைலத்துல் கத்ரை இரவை தேடி யார் ஈமானோடும் நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்ப்பதோடு வணக்கம் செய்கிறார்களோ அவருடைய முந்தைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அப்போ நாம் செய்யக்கூடிய இந்த அமல்களிலே, அது நோன்பாக இருக்கட்டும், இரவு நேர வணக்கமாக இருக்கட்டும், பிற எந்தெந்த வணக்கங்கள் இபாதத்தில் இருக்கிறதோ அவைகளெல்லாம் ஈமானோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்த்து சொல்கிறார். ஈமான் இல்லாத வணக்கங்கள் அது வேஸ்ட், பிரயோஜனம் இல்லாதது, பயன் தராது. எனவே தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி, இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி, குர்ஆனில் எங்கெல்லாம் அல்லாஹ் ஈமானும் அமலும் ஸாலிஹாத்தை சேர்த்து சொல்கிறாரோ கிட்டத்தட்ட 25 இடங்களில் அல்லாஹ் சொல்றான் ஈமானும் அமலும் ஸாலிஹ். இந்த இரண்டும் சேருகின்ற பொழுது அதற்குண்டான ஜஸா கூலியை அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான். ஜன்னத், அவர்களுக்கு சொர்க்கத்தை நாம் தருகிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். எனவே இந்த இரண்டும் சேருகின்ற பொழுதுதான் சொர்க்கம் என்பது நமக்கு கிடைக்கின்றது. ஈமானும் சேர வேண்டும், அமலும் ஸாலிஹும் சேர்ந்தால் சொர்க்கம் கிடைக்கும். அதே போலதான் ரமலானிலே நாம் செய்யக்கூடிய அமல்கள், அந்த அமல்கள் நோன்பாக இருக்கட்டும், அது ஈமான் இருக்க வேண்டும், அதிலே இஹ்திசாப் இருக்க வேண்டும். இரண்டும் இருந்தால்தான் அதிலே சொர்க்கம் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரவு நேர இபாதத் தொழுகையாக இருக்கட்டும், அதற்கும் அதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமான் வ இஹ்திசாப், இந்த இரண்டும் சேர வேண்டும். வீட்டில் எல்லாம் நோன்பு வைக்கிறாங்க, அதனால் நாம் நோன்பு வைக்கிறார்கள், அதில் எந்த பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் தராவி தொழுகிறாங்க, நான் மட்டும் வீட்டில் இருந்த வெளியில் இருந்து சொன்னா 4 பேர் நவீனமா பேசுவாங்க, நோன்பு நாள்ல கூட தொழுவ போக மாட்டான் பாரு என்பதற்காக நான் போய் தொழுவ போகிறேன். எனவே அடுத்தவர்களை காட்டுவதற்காக வேண்டி, அடுத்தவர்கள் நம்மளை தவறாக நினைத்து விடுவார்கள் என்பதற்காக வேண்டி ஒரு காரியத்தை, இந்த அமல்களை ரமலானில் செய்வோம் என்று சொன்னால் அதிலே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
பயந்தவர்களாக நாம் அந்த அமல்களை செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கண்ணியத்தை பெற்று தருகிறது என்பதை விளங்குகிறோம். உதாரணத்திற்கு அல்லாஹ் சொல்கிறார் குர்ஆனிலே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களே, லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா கல்லதி யுன்ஃபிகு மாலஹு இலா நாஸ் வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். தான தர்மங்கள் செய்கிறார்களே, அந்த தான தர்மங்கள் சில பேர்கள் எப்படி செய்கிறார் தெரியுமா? ரியா காட்டுவதற்காக வேண்டி செய்கிறார். எல்லாரும் என்ன பார்க்கணும், நான் எப்படி செய்யறது தெரியுமா? நான் தான் இந்த ஊரிலே வந்து அதிகமான தான தர்மம் செய்யக்கூடியவர் என்று சொல்லிக் கொண்டு அடுத்தவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யார் தான தர்மங்களை மாறி வழங்குகின்றார்களோ அல்லாஹ் சொல்றான், இடத்துல ஈமானம் இல்லை, ஆகிரத்தை பற்றி உண்டான நம்பிக்கை இல்லை, அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. எனவே யார் அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி இந்த ஊரில் அதிகமாக தானங்கள் செய்யக்கூடிய நான் என்று சொல்லிக்கொண்டு காட்டுவதற்காக வேண்டி செய்கின்றார்களோ அவர்களிடத்திலே எப்படி அது அழிந்து போகுமோ அதே போல அல்லாஹ் சொல்கின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களே, லா துப்திலு ஸதகாத்திக்கும், உங்களுடைய தான தர்மங்களை நீங்கள் பாத்திலாக அழித்து விட வேண்டாம். லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, அதை நீங்கள் சொல்லி காட்டுவதன் மூலமாக, நான் இத்தனை பேருக்கு கொடுத்தது தெரியுமா, இத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்தது தெரியுமா, இவ்வளவு ரூபாய் நான் இந்த பள்ளியாசல் கொடுத்தேன், இவ்வளவு ரூபாய் அந்த மதரசா கொடுத்தேன் என்று சொல்லி காட்டுவதன் மூலமாக, அதன் மூலமாக அடுத்தவர்களை நோவினை செய்வதன் மூலமாக, இவனுக்கு எல்லாம் ஒரு காலத்துல நான் எவ்வளவு கொடுத்தது தெரியுமா, இன்னைக்கு நம்மளை பார்த்து மூஞ்சி திருப்பி போறான், இன்னைக்கு பார்த்துட்டு ஒரு சலாம் கூட சொல்ல மாட்டான், நம்மளை என்ன செய்யலாம், மூஞ்சி திருப்பிட்டு போறான் என்று யார் ஒருவன் சொல்லி காட்டி ஒரு மனிதனை நோவினை செய்கிறார்களோ செய்வதன் மூலமாக எப்படி தான தர்மம் வீணாமல் போய்விடுகிறது என்று சொன்னால், எப்படி அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக என்ன செய்தால் வீணாமல் போகின்றதோ அதே போல சொல்லி காட்டினாலும் வீணாமல் போகிவிடும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறார். எனவே நம்முடைய அமல்களை நாம் பரிசுத்தமாக ஆக்க வேண்டும், ஈமானோடு ஆக்க வேண்டும், இஹ்லாஸாக ஆக்க வேண்டும். நம்ம எல்லாம் பல முறை கேள்விப்பட்டோம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்ருக்கு போறாங்க, அந்த சஹாபா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று கூடி கேட்கிறாங்க, நீங்க ஏதாவது ஒரு ஹதீஸ் எங்களுக்கு நீங்க அறிவீங்க என்று சொல்லிக்கிட்ட பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் உங்களுக்கு ஒரு ஹதீஸை சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், 3 பேர்களை கியாமத்துடைய நாளிலே 3 பேர்களை சொல்வார்கள். நமக்கு எல்லாம் தெரிந்த நிகழ்வுதான். ஒரு ஷஹீதை அழைத்து கேட்கப்படும், அந்த ஷஹீத் சொல்வார், யா அல்லாஹ் உனக்காக வேண்டி நான் போரிட்டேன், அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று ரப்பே உனக்காக உயிரை கொடுத்தேன் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்வார், இல்லை நீ போய் சொல்கின்றார், உன்னை எல்லாம் வீர வேண்டும் பாராட்ட வேண்டும் என்று நீ அமல் செய்தார், நீ போர்ல போய் செய்கின்றானால் எனவே அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் மலக்கு நடந்து உத்தரவு கொடுவான், அந்த மலக்குகள் அந்த மனிதனை பிடித்துக் கொண்டு முகக்குப்புற நரகத்தை தூக்கி வீசுகின்றார். அவர் செய்த அமலை எவ்வளவு பெரிய அமல் தெரியுமா, அந்த ஷஹாதத்துடைய அமல் எவ்வளவு பெரிய அமல் தெரியுமா, அது நேரடியாக சொர்க்கத்திற்கு கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அமல். அவர் மௌத்தாகிவிட்டால் கபரிலே அல்லாஹ் அவருக்கு ரிஸ்கை வழங்கக்கூடிய ஒரு அமல். அப்படிப்பட்ட உயர்தரமான அமல் தான். ஆனால் அதிலே ரியா வந்து விட்டது, அதிலே ஈமான் இல்லை, அதிலே இஹ்திசாம் இல்லை, அதனால் அவருக்கு அல்லாஹ் நரகத்தில் தூக்கி வீசுகிறார் என்று சொன்னால், அதே போன்றுதான் 3 பேர்களிலே ஒரு ஆலிமை கொண்டு வரப்படும். அவரை எதற்காக வேண்டி படித்தாய், மார்க்கத்தை கற்றுக்கொண்டாய் என்று நாம் கேட்கின்ற பொழுது, யா அல்லாஹ் உனக்காக வேண்டி கற்றுக்கொண்டேன், இந்த தீனை பரப்ப வேண்டும் என்பதற்காக நீ கற்றுக்கொண்டேன். இல்லை போய் சொல்கின்றார், நீ பிரபலம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி, நீ கற்றவன் என்பதை காட்டுவதற்காக வேண்டி மக்களிடத்தில் பிரபலத்தை எதிர்பார்த்து செய்தார். அதனால் உனக்கு உலகத்திலே கிடைத்து விட்டது, இன்று உனக்கு நரகத்திலே தூக்கி முகக்குப்புற தூக்கி வீசப்படுகிறார். அதே போல ஒரு பணக்காரரை அழைக்கப்படும், அவரிடத்திலும் அதே தான் அவர் சொல்லுவார், யா அல்லாஹ் நான் அள்ளி அள்ளி கொடுத்தேன், யா அவருடைய பொருத்தத்திற்காக வேண்டி. இல்லை நீ போய் சொல்கிறார், அவனை எல்லாம் கொடை வல்லன் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக நீ கொடுத்தாய் அல்லவா, அது உலகத்தில் உனக்கு கொடுக்கப்பட்டது, இப்பொழுது உனக்கு நரகத்தில் தூக்கி வீசப்படுகிறது என்று அந்த மனிதனின் முகக்குப்புற நரகத்தில் தூக்கி வீசப்படுகிறது. இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. பிரதான அமல் எவ்வளவு பெரிய அமல் தெரியுமா? 3 அமல்கள் ஒரு சிறந்த அமல்.
மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்று தரக்கூடிய அமல். ஆனால் அதிலே ஈமான் இல்லாததினால், ரியா இருந்ததினால், அடுத்தவர்கள் காட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததினால் அது மிக மோசமான நிலைக்கு அது தள்ளப்படுகிறது என்று சொன்னால், அதைத்தான் மக்களே நம்முடைய அமல்களிலே, ரமலானுடைய அமல்களிலே எந்த அமலாக இருந்தாலும் சரி, அடுத்த ஒரு பேச்சு மூலமாக இருந்தாலும் சரி, அதுல கூட ஈமானோடு நாம் என்ன செய்ய, இஹ்லாஸோடு கொடுக்க வேண்டும். அதிலே இஹ்லாஸோடு அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும், பெரிதாக நினைக்க வேண்டும் என்ற சிந்தனை ஒருபொழுது தடைகளும் அதில் வந்துவிடக்கூடாது என்பதை மனதில் நிறுத்தி இந்த ரமலானிலே நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த ரமலானை நாம் அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்திலே பதிவு செய்கிறான் அல்லவா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் 2 பேர்கள் நோயினால் பாதிக்கப்படுகின்ற பொழுது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் மலையடியால் நியத் செய்கிறார்கள். ஒரு நேர்ச்சை செய்கிறார்கள். எப்படி நேர்ச்சை செய்கிறார்கள் சொன்னால், யா அல்லாஹ், இவர்களுக்கு உடல்நிலை சரியாகிவிட்டால் 3 நாட்கள் நோன்பு வைக்கிறேன் என்று நேர்ச்சை செய்கிறார்கள். அதே போல ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு உடல்நிலை சரியாகின்றது. அந்த நேர்ச்சை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நோன்பு வைக்கிறார்கள். நோன்பு வைப்பதற்கு உணவு இல்லை, தண்ணீரை கொண்டு நோன்பு வைக்கிறார்கள். நோன்பு வைத்துவிட்டு மறுநாள் காலையில் அதிரதி அல்ல அவர்கள் போய் சம்பாதித்து விட்டு மாவு போன்ற பொருட்களை வாங்கி வருகிறார்கள். அதிலே ரொட்டி சுட்டு வைக்கப்படுகின்றது. அந்த நேரத்திலே நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்திலே அங்கே ஏழைகள் வந்தார்கள். சில ஏழைகள் வந்து சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்களே, நாங்கள் ஏழைகள் வந்து இருக்கின்றோம், நீங்கள் ஏதாவது உணவு தாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது அது ஒவ்வொருவர்களுக்காக 3 ரொட்டிகளை எடுத்து கொடுத்து விட்டார்கள். அப்ப 2வது நாள், முதல் நாள் தண்ணீரை கொண்டு நோன்பு திறக்கிறார்கள். 2வது நாள் தண்ணீரை கொண்டு நோன்பு வைக்கிறார்கள். 2வது நாள் எத்தீம்கள் வருகிறார்கள். குடும்பத்தினர்களே, நாங்கள் எத்தீம்கள் வந்திருக்கின்றோம், எங்களுக்கு ஏதாவது உணவு தாருங்கள். அந்த சுட்டு வைத்திருந்த 3 ரொட்டி 2வது நாள் கொடுத்துட்டாங்க. 3வது நாள் அவர்கள் தண்ணீரை கொண்டு நோன்பு வைக்கிறார்கள். தண்ணீரை கொண்டு நோன்பு விடுகிறார்கள். 3வது நாள் கடுமையான அந்த தண்ணீரை கொண்டு நோன்பு வைத்து அப்பொழுதும் அவர்கள் ரொட்டி சுட்டு 3வது நாள் வைத்திருக்கிறார்கள். நோன்பு திறப்பதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது சில கைதிகள் வருகிறார்கள். அதே போல கேட்கின்ற பொழுது அதையும் எடுத்து கொடுத்து விடுகிறார்கள். 3 நாட்கள் அங்கே குறித்து மங்களே, 3 நாட்கள் எதுவும் சாப்பிடாமல் தொடர்ந்து நோன்பு வைக்கிறார்கள். தண்ணீரை கொண்டு நோன்பு வைத்தார்கள். தண்ணீரை கொண்டு நோன்பு திறந்தார்கள். இது அல்லாஹ் வஹீயின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுடைய நிகழ்வுகளை, அலி ரலியல்லாஹு அவர்களுடைய நிகழ்வுகளை எடுத்து வைக்கின்றார். இந்த ஆயத்து இறங்கியுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார்கள் மகனை பார்ப்பதற்கு. பெருமக்களே, அலி ரலியல்லாஹு அவர்கள் கண்ணெல்லாம் உள்ளே போய் கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய உடம்புல நரம்புகள் எல்லாம் வெளியே தெரிகின்றது. அப்படி வெளிந்தவர்களாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் முதுகும் வயிறும் முட்டிய நிலையை பார்க்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். அவர்களை பார்த்தால் தண்ணீரை முக்கி எடுத்த கூலி குச்சிகளை போல கூலி போய் கிடக்கின்றார்கள். இந்த காட்சியை பார்த்து அழுகின்றார்கள். அழுதுவிட்டு அன்னையார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த ஆயத்தை ஓதி காட்டுகின்றார்கள். وَيُوفُونَ بِالنَّذْرِ وَيَخَافُونَ يَوْمًا كَانَ شَرُّهُ مُسْتَطِيرًا وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا إِنَّمَا نُطْعِمُكُمْ لِوَجْهِ اللَّهِ لَا نُرِيدُ مِنكُمْ جَزَاءً وَلَا شُكُورًا. அல்லாஹ் இந்த இடத்திலே அல்லாஹ்வை சொல்கிறார். அவர்கள் உணவு கொடுத்தது எல்லாம் இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹி அல்லாஹ், அல்லாஹ்விற்காக வேண்டி அவர்கள் கொடுத்தார்கள். ஜஸாஅ வலா ஷுக்கூரா, அவர்கள் நன்மை எதிர்பார்த்தோ ஏதாவது பிரதிபலனை எதிர்பார்த்தவர்கள் கொடுக்கவில்லை. இறைவனை பொருத்த வேண்டும், இறைவன் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் கொடுத்தார்கள். அதனால் அல்லாஹ் சொல்கிறார், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹி அல்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா என்று அல்லாஹ் சொல்கிறார். வஜஸாஉம் ஜன்னாத்துன், அவர்களுக்கு கூலியாக நாம் சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம். அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய பட்டாடைகளை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். பெருமக்களே, நாம் செய்யக்கூடிய அமல் அது அல்லாஹ்விற்காக வேண்டி இருந்தால், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி இருந்தால் அது சொர்க்கத்தை பெற்றுத் தருகின்றது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ரிவானியத்தை பெற்றுத் தருகின்றது. அதே நேரத்தில் நம்முடைய அமல்கள் ரியா, அடுத்தவரை
நம்முடைய அமல்களை சீரும் சிறப்புமாக இந்த ரமலானிலே ஈமான் வகிட்டு சாபா நாம் தொழுதாலும் சரி ஈமானோடு தொழ வேண்டும், நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்தவர்களாக தொழ வேண்டும். அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய சிறப்பு கண்ணியத்தை தருவான் என்று எதிர்பார்த்து நாம் ஈமானோடு தொழ வேண்டும். அதே நேரத்தில் நோன்பு வைத்தாலும் அதே எண்ணத்தோடு தொழ வேண்டும், அதே எண்ணத்தோடு நோன்பு வைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அமல்களை அல்லாஹ் அதை கபூல் செய்து விடுகிறார். அல்லாஹ் அதற்கு உண்டான சிறப்பான கண்ணியத்தையும் கூலியும் அதற்கான கூலியும் அல்லாஹ் தருகிறார். அப்படிப்பட்ட இபாதத் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை இந்த ரமலானிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.